வணக்கம் நேயர்களே. இன்று மார்ச் 13, 2026 வெள்ளிக்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் இருப்பு அதிகரிப்பு, வானிலை முன்னறிவிப்பு, 63 நாடுகளுக்கு செல்ல கட்டுப்பாடு. இனி விரிவான செய்திகள். எரிபொருள் இருப்பு அதிகரிப்பு. உலகச் சூழலை கருத்தில் கொண்டு நோர்வேயின் எரிபொருள் சேமிப்பை உயர்த்த தலைமை அமைச்சர் யூனாஸ் கார் ஸ்டோரே திட்டமிட்டுள்ளார். இப்போது 20 நாள்களுக்கு மட்டுமே தேவையான இருப்பு உள்ள நிலையில் அண்டை நாடுகளுக்கு இணையாக 90 நாள்களுக்கான சேமிப்பை அதிகரிக்க அரசு முடிவு செய்துள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு நோர்வேயில் முகில் மூட்டமான சூழல் மாறி இனி வெயில் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். ஒஸ்லோவில் வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ் வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 63 நாடுகளுக்கு செல்ல கட்டுப்பாடு. தவக்காலம், போஸ்க மற்றும் கோடை விடுமுறையில் வெளிநாடுகளுக்கு செல்லும் நோர்வே மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேரிடர் காரணமாக 63 நாடுகளுக்கு கட்டுப்பாடுகள் இடப்பட்டுள்ளதால் புறப்படுவதற்கு முன் ரைச கிளார் செயலி மூலம் செய்திகளை சரிபார்ப்பது இன்றியமையாதது. நல்லது நேயர்களே. மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.